ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பைனரி சர்ச். இது ஆஃப் இன்டர்வல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எலமெண்ட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இல்லை அரேக்குள்ளே இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணுறது தான் பைனரி சர்ச். ஏற்கனவே லீனியர் சர்ச்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். லீனியர் சர்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்து நம்ம எலமெண்ட்டு தேடக்கூடிய எலமெண்ட் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இருந்தால் அதுக்கு அந்த எலமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணுவோம். இல்லைன்னா எலமெண்ட் நாட் ஃபவுண்ட்னு சொல்லலாம். லீனியர் சர்ச்சை பொறுத்தளவில் லிஸ்ட்டில் முதல் எலமெண்ட்லேருந்து கடைசி எலமெண்ட் வரைக்கும் எடுத்து பார்த்து நம்ம தேடக்கூடிய எலமெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். இருந்ததுன்னா அந்த எலமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்கோ அதை சொல்லுவோம். இல்லைன்னா நாட் ஃபவுண்ட். பைனரி சர்ச்சை பொறுத்தளவில் லிஸ்ட் அல்லது அரேயில் இருக்கக்கூடிய ஆஃப் ஆஃப் த எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். நம்ம தேடக்கூடிய எலமெண்ட்டு ஒன்றா ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கும், இல்லை செகண்ட் ஹாஃப் இருக்கும். அதாவது நம்ம லிஸ்ட்டை என்ன பண்ணிக்கிறோன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஆஃப் இன்டர்வல் சர்ச்னு பேர். ஸோ நம்ம தேடக்கூடிய எலமெண்ட்டு ஒன்றா ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கணும், அல்லது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கணும். அப்படிங்கிறத இதில் ஐடியாவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பைனரி சர்ச்சை பொறுத்தளவில் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டராக இருக்கணும். நம்ம ஆர்டராகவே எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 1 2 3 4 5 ஆர்டராக இருக்குது. இதுக்குள்ளே 56ங்கிற எலமெண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். பைனரி சர்ச் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா முதல்ல லோ கமா ஹை இஸ் ஈக்குவல் டு 0 லென் ஆஃப் அரே -1 அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்படி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு பொசிஷன் 0, லோவில் வந்து 0 இருக்குது. ஹை அதாவது லாஸ்ட்டு பொசிஷன் பார்த்திங்கன்னா 4, அதாவது ஃபோர்த்து பொசிஷனில் தான் 5 இருக்குது. 0th பொசிஷனில் 1 இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் 2 இருக்குது, செகண்ட் பொசிஷனில் 3 இருக்குது, தேர்ட் பொசிஷனில் 4 இருக்குது, ஃபோர்த்து பொசிஷனில் 5 இருக்குது. ஸோ இப்போ while low less than or equal to high இதுதான் கண்டிஷன். இப்போ லோங்கிறது லோயஸ்ட் பொசிஷன், ஹைங்கிறது ஹையஸ்ட் பொசிஷன். லோயஸ்ட் பொசிஷன் less than or equal to ஹையஸ்ட் பொசிஷன் இதுதான் கண்டிஷன். இப்போ உள்ளுக்குள்ளே வரோம். மிட் பொசிஷன் கண்டுபிடிக்கிறோம். லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2. டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம்னா இன்டீஜர் டிவிஷன் ரிசல்ட்டு இன்டீஜராக கிடைக்கும். லோ ப்ளஸ் ஹை பை 2 யூஸ் பண்ணி மிட் பொசிஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். மிட் பொசிஷன் வச்சு தான் நம்ம எலமெண்ட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை செகண்ட் ஹாஃபில் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை மிட் பொசிஷன்லேயே நம்ம தேடக்கூடிய வேல்யூ இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இந்த மிட் வேல்யூ வச்சு தான் அடுத்து இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இஃப் அரே ஆஃப் மிட் லெஸ் தென் டார்கெட். நம்ம அரே எலமெண்ட்டில் மிட் பொசிஷனில் என்ன எலமெண்ட் இருக்கோ அது தேடக்கூடிய எலமெண்ட்டை காட்டில் சின்னதாக இருந்ததுன்னு சொன்னால் லோ இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. அப்போ லோக்கான வேல்யூவை மாற்றிக்கிறோம், அதை வந்து மிட் ப்ளஸ் 1 மாற்றிக்கிறோம். நாம் சர்ச் பண்ணக்கூடிய எலமெண்ட்டு லிஸ்ட்டோடைய செகண்ட் ஹாஃபில் இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படி இல்லை, நம்ம தேடக்கூடிய எலமெண்ட்டு அதான் டார்கெட்னு வச்சுருக்கோம், அது மிட் பொசிஷன் வேல்யூ காட்டில் சின்னதாக இருந்ததுன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு மிட் -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா நாம் இப்போ லிஸ்ட்டோடைய ஃபஸ்ட்டு ஹாஃபில் சர்ச் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இது எதுக்காக மாற்றுறோன்னா நம்ம ஒன்றா ஃபஸ்ட் ஹாஃபில் இப்போ 1 2 3 4 5 இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று நம்ம சர்ச் பண்ணக்கூடிய எலமெண்ட்டு 1 2 3க்குள்ளே இருக்கணும், இல்லது 4 5க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 56 தேடுறோம், அது 1 2 3 4 1 2 3லேயும் இல்லை, 4 5லேயும் இல்லை. அதனால் அதோடைய பொசிஷன் -1 ரிட்டர்ன் ஆகிடும். சரி, இப்போ நம்ம வந்து 5ங்கிற எலமெண்ட்டை சர்ச் பண்ணி பார்க்குறோம். 1 2 3 4 5 அது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபோர்த்து பொசிஷனில் இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மேனுவல் எக்ஸிக்யூஷன் போடுறோம். இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷனை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு லோ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ஹை இஸ் ஈக்குவல் டு 4ன்னு பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். கண்டிஷன் 0 less than or equal to 4,
அப்போ ட்ரூ. லோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயில் மிட் பொசிஷன் கண்டுபிடிக்கிறோம். 0 + 4 டிவைடட் பை 2 பண்ணோம்னா 2ன்னு கிடைக்கும். அப்போ மிட் பொசிஷன் வந்து 2. மிட் பொசிஷன் 2 அப்படிங்கிறதுனால அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம மிட் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்க்குறோம். 3ன்னு இருக்குது இந்த லிஸ்ட்டில். நம்ம தேடக்கூடிய எலமெண்ட்டு 5. 3 லெஸ் தென் 5 ட்ரூவா ஃபால்ஸா? மிட் பொசிஷன் வேல்யூ 3, நம்ம தேடக்கூடிய எலமெண்ட்டு 5. 3 லெஸ் தென் 5 ட்ரூ. அப்போ என்ன எதை சேஞ்ச் பண்ணணும்னா லோ இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிட் வேல்யூ என்ன 2, மிட் வேல்யூ 2, 2 + 1 ஈக்குவல் டு 3ன்னு மாற்றிக்கிறோம். இப்போ லோக்கான வேல்யூவை மாற்றிட்டோம். இப்போ நம்ம லிஸ்ட்டோடைய செகண்ட் ஹாஃபில் சர்ச் பண்ண போகிறோம். அதாவது 3, 4, 5க்குள்ளே நம்ம சர்ச் பண்ணக்கூடிய எலமெண்ட்டுக்கான்னு பார்க்க போகிறோம். திரும்பவும் லூப்பு ரொட்டேட் ஆகுது, செகண்ட் டைம் ரொட்டேட் ஆகுது. இப்போ அடுத்தபடியாக திரும்பவும் லோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹையான்னு பார்க்குறோம். லோ வேல்யூ என்ன இருக்குது, 3 இருக்குது. ஹை வேல்யூ 4 இருக்குது. 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 ட்ரூ. அடுத்து திரும்ப மிட் வேல்யூ மிட் பொசிஷன் கண்டுபிடிக்கிறோம். மிட் இஸ் ஈக்குவல் டு 3 + 4 டிவைடட் பை 2. 7 டிவைடட் பை 2 பண்ணோம்னா இன்டீஜர் டிவிஷன் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். இப்போ மிட் பொசிஷன் 3ன்னு கிடச்சிருக்கு. மிட் பொசிஷனான 3ல் இருக்கக்கூடிய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு படி 4 இருக்குது. இப்போ 4 லெஸ் தென் 5. 4ங்கிறது மிட் பொசிஷன் வேல்யூ, 5ங்கிறது டார்கெட் வேல்யூ. 4 லெஸ் தென் 5 ட்ரூ. அப்போ என்ன ஆகும், திரும்பவும் லோங்கிற பொசிஷன் வேல்யூ தான் மாறும். அது என்ன ஆகும், மிட் ப்ளஸ் 1 ஆகும். மிட்டில் என்ன வேல்யூ இருக்குது, 3 இருக்குது. 3 + 1 ஈக்குவல் டு 4ன்னு மாறிடும். லோ இஸ் ஈக்குவல் டு 4ன்னு மாறிடுது. இப்போ நம்ம அடுத்தபடியாக 4, 5க்குள்ளே லிஸ்ட்டில் இன்னொரு பார்ட்டு, லாஸ்ட் பார்ட்டு, அதுக்குள்ளே நம்ம எலமெண்ட் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம். இப்போ திரும்பவும் கண்டிஷன் டெஸ்ட் ஆகுது. ஒயிலில் லோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹை. லோவில் என்ன வேல்யூ இருக்குது, 4 இருக்குது. ஹையோட வேல்யூ என்ன, 4. 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 ட்ரூ தான், ஈக்குவல் டு 4. இப்போ திரும்பவும் மிட் பொசிஷன் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4 + 4 டிவைடட் பை 2 பண்ணோம்னா 4 + 4 8 டிவைடட் பை 2 பண்ணால் 4ன்னு கிடைக்கும். மிட்டு வந்து 4ன்னு கிடைக்கும். மிட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அது மிட் பொசிஷன் என்ன 4ன்னு கிடச்சிருக்கு. அதில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. 5 லெஸ் தென் 5. 5 வந்து மிட் பொசிஷன் வேல்யூ. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது டார்கெட் பண்ண வேல்யூ. அதாவது எதை சர்ச் பண்ணோன்னா 5 சர்ச் பண்ணுறோம். 5 லெஸ் தென் 5 பார்க்குறோம், ஃபால்ஸ். இல்லை அடுத்தது 5 கிரேட்டர் தென் 5 பார்க்குறோம், அதுவும் ஃபால்ஸ். இப்போ நமக்கு ரிட்டன் மிட் அப்படின்னா மிட்டோட பொசிஷன் 4. அதான் நம்ம தேடக்கூடிய எலமெண்ட் இருக்கக்கூடிய பொசிஷன். ஸோ எலமெண்ட் அட் பொசிஷன் 4ன்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ பைனரி சர்ச் என்ன பண்ணுறதுன்னா ஹாஃப் இன்டர்வல் சர்ச். ஹாஃப் இன்டர்வல் அப்படின்னு சொன்னால் லிஸ்ட்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு நம்ம சர்ச் பண்ணக்கூடிய எலமெண்ட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கா இல்லை செகண்ட் ஹாஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறது தான் பைனரி சர்ச். மேனுவல் எக்ஸிக்யூஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.